ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் அகஸ்டின் ஃபோர்வின் நிறுவனத்திலிருந்து. உலக தமிழ் சொந்தங்கள், ஃபோர்வின் நிறுவனத்தினுடைய உறவுகள் அனைவருக்குமே அன்பான உழவர் திருநாள் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழகம் பூரா உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டுப்பொங்கல், அதாவது உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். உழவர் திருநாள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பெரிய பெரிய சிட்டிகளில் வாழக்கூடியவங்களுக்கு மாட்டுப்பொங்கல் அப்படின்னா என்னென்னு தெரியும். பட் அவங்க அந்த ஏரியாக்களில் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மாட்டுப்பொங்கலுடைய சிறப்பு அப்படின்னா கிராமப்புறங்களில் தான் நல்லாயிருக்கும். அதுவும் முக்கியமாக விவசாயிகள்கிட்ட தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான விழாக்கள் ரொம்பவே பிரபலமாக இருக்கும். தொன்று தொட்டு பாரம்பரிய முறையில் நடத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாட்டுப்பொங்கல் தான். ஏன் இப்போ நம்ம உலகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ வகையான விலங்குகள் இருக்குது. அதில் நம்ம எல்லா விலங்குகளுமே நம்மளால் வீட்டில் வளர்க்க முடியுமான்னு கேட்டால் பாசிபிலிட்டி கம்மி தான். அப்படி இருக்கும்போது வீட்டில் நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா பெட் அனிமல்ஸ்னு சொல்லி நிறையா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நாய் இருக்கும், பூனை இருக்கும், கிளி இருக்கும், கூட மாடு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விலங்குகள் இருக்குது. ஆனால் எல்லா விலங்குகளுக்குமே இந்த சிறப்பு இல்லையே, ஏன் மாடுகளுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா இது காரணம் இல்லாமல் மக்கள் இதை செய்யலை. அது இன்றைக்கி நேற்று செய்யலை. பல நூற்றுக்கணக்கான வருடங்களாக பாரம்பரியமாக இது நடந்துட்டு வருது. ஒரு முற்காலத்தில், அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்குலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா 30-40 வருஷம், ஆமாம் எப்படியும் இருக்கும், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே. 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் இல்லை, பட் எனக்கு தெரியும். நாங்கள் எங்கள் கிராமப்புறங்கள்லேயே பேசி பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்களை படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா ஒரு காலத்துலலாம் மக்களினுடைய மதிப்பு, அதாவது இவர் பணக்காரங்க, இவங்க நடுத்தர வர்த்தகத்தை சேர்ந்தவங்க, இவங்க ஏழை அப்படின்னு சொல்லி எதை வச்சு கணிப்பாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மாடுகளை வச்சு தான் கணிப்பாங்க. அப்போ மாடுன்னா தமிழில் இன்னொரு வார்த்தை இருக்குது, செல்வம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ மாடுகளுக்கு மதிப்பு கூட எப்போவுமே. இப்போ ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஒரு பணக்கார நபர் அப்படின்னா ஒரு 30-40 மாடு இருந்ததுனால அவர் லட்சத்துக்கு அதிபதினு சொல்லுவாங்க. ஒரு 5 மாடு 10 மாடு இருக்குன்னா ஒரு நடுத்தர வர்த்தகத்தை சேர்ந்தவங்க. 1 மாடு 2 மாடு வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலி. பட் மாடு வளர்ப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்துலேயுமே அந்த மாடை வளர்க்குறவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த மாடு அப்படின்றது தன்னுடைய இரத்தத்தையே பாலாக மாற்றி அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய பசியை போக்கக்கூடிய ஒரு உயிரினம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த விலங்குகளாலும் செய்ய முடியாத அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு உயிரினம். நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு, நம்ம அவரை பார்க்குறோம், அப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அங்கே பாருங்கள் மாடு மாதிரி வேலை செய்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா நம்மளுடைய ஆள் மனதிலேருந்து வரும். மாடு வேலை செஞ்சு யாராவது பார்த்துருக்கோமா? அதிகபட்சம் என்ன பார்த்துருப்போம், ஒரு பெரிய வண்டி இருக்கும், அந்த வண்டியில் நிறைய மூடைகளை அடுக்கி வச்சுருப்பாங்க. அதை ஒரு 2 மாடு அந்த வண்டியில் கட்டி இழுத்துட்டு போகிறத பார்த்துருப்போம். பார்க்குறதுக்கே நமக்கு சிரமமாக இருக்கும். இப்போ ஒரு மோட்டார் வாகனத்தால் இழுக்க முடியாதது கூட மாடு இழுத்துட்டு போகுதில்ல. அப்போ அதனால தான் நம்மளை இயல்பாகவே மாடு மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இதெல்லாம் உழவர் திருநாள் கொண்டாடுறதுக்கு காரணமானு கேட்டால் இல்லை. இது மாடினுடைய ஒரு பேசிக் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு படி மேலே மாடுகள் அப்படின்றது உழவர்களினுடைய, அதாவது விவசாயிகளினுடைய உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் வயல்வெளிகளை உழவு விடணும் அப்படின்னா டிராக்டரை கொண்டு விட்டு உழவு எடுத்துடுறாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் பண்ணிட்டு போயிடுது. பட் இந்த வசதி இல்லாத காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மாடுகளுக்கு ஏர் போட்டி, அந்த ஏறுனா கலப்பை போட்டி தான் அந்த வயக்காடை உழுவாங்க. ஏன் உழுகிறாங்க அப்படின்னா வயல்காட்டில் நம்ம விதைக்கக்கூடிய விதைகள் பூமிக்குள்ளே சரியாக புதையணும் அப்படின்னா ஏர் விடணும். அதை அந்த இடத்த பதப்படுத்தி போடுவாங்க, தோண்டி வச்சுருக்கணும். இன்றைக்கி டிராக்டர் 1 நிமிஷத்தில் தோண்டிட்டு போயிடுது. அன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. எங்கள் கிராமத்துலேயே நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாடு மேலே கலப்பையை போட்டு அந்த விவசாயி அந்த மாட்டுக்கு முன்னாடி அந்த கலப்பை மேலே நின்று கீழே பூமிக்குள்ளே அமுக்கி பிடிச்சிப்பாங்க. அதை மாடு ஓட்ட அது கீழே அப்படியே நோண்டிக்கிட்டே போகும் தரையை. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம போடக்கூடிய விதைகள் பூமியில் ஆழமாக பதிஞ்சு நல்ல ஒரு விளைச்சலை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால. அப்போ இன்றைக்கி வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு அரிசிலையுமே அந்த மாடினுடைய உழைப்பு அதில் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த உயிரினத்துக்கு ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்றத ஒரு பொருட்டாக வச்சு உருவாக்கப்பட்டது தான் பார்த்திங்க அப்படின்னா உழவர் திருநாள் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது மாட்டுப்பொங்கல்.
முற்காலத்தில் மக்கள் வந்து சூரிய வழிபாடு தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தெய்வங்கள் வந்து யாருக்கும் கிடையாது. அதுக்கு முன்னாடி சூரிய வழிபாடு தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் ஒவ்வொரு நம்ம தெய்வங்களை உருவாக்கிக்கிட்டது. தெய்வங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை தான். ஆனால் யாரும் நேரில் பார்த்ததில்ல. ஆனால் இவங்க வந்து அவங்க வளர்க்கக்கூடிய உயிரினத்தை தெய்வமாகவே நினச்சி அதுக்கு ஒரு வழிபாடு கொடுக்கக்கூடிய திருநாள் தான் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அப்படின்றது. அந்த மாடுகளை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு அலங்காரம்லாம் அந்த கொம்பு சீவி அதுக்கு பெயிண்ட் அடித்து கழுத்தில் நல்ல ஒரு ஜலங்கையோடு இருக்கக்கூடிய பெல்ட்டெல்லாம் கழுத்தில் போட்டு அதுக்கு பூஜைகள் பண்ணி பொங்கல் விட்டு அதனுடைய படைப்பை வந்து அந்த மாடுகளுக்கு கொடுப்பாங்க. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு திருநாள் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இதை எத்தனை பேர் கொண்டாடிருக்கீங்கன்னு தெரில. பட் நாங்களாம் கொண்டாடியிருக்கோம். எங்கள் வீட்டில் காளை மாடு கிடையாது, பசுமாடு உண்டு. நாங்கள் வந்து மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. இதெல்லாம் மதமே கிடையாது. இதில் நிறைய பேர் நினைக்கிறாங்க சில பண்டிகைகள்லாம் மதம் சார்ந்ததுன்னு சொல்லி. எதுவுமே மதம் சார்ந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாமே இயற்கையாக உருவானது தான். இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கணும், இந்த மாதிரி செயல்பாடுகளெல்லாம். என்னமோ இந்த வருஷம் எங்களால் முடியல. பட் அடுத்த வருஷம் நாங்கள் இதை விட சிறப்பாக பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் எப்போவுமே பண்ணியாச்சு. ஸோ அதனால் மாட்டுப்பொங்கல் அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மாட்டை பற்றி தெரியுமா, டவுனில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாதுன்னு கேட்டால் நம்ம அப்படி சொல்லலை. 2017 ஜனவரி 16 இந்த டேட் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. 2017 ஜனவரி 16 இந்த நாள் என்ன நாள் அப்படின்னா மெரினா புரட்சி. ஸோ இந்த மெரினா புரட்சின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக சென்னையில் கூடின ஒரு கூட்டம். இது வரைக்கும் வேர்ல்டு லெவலில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்காது. அந்த கூட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 நாட்கள் நாங்களும் அங்கே இருந்தோம். 2017 உலக வரலாற்றில் அப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்குமான்னா அது கேள்விக்குறி தான். ஒரு சண்டை கிடையாது, ஒரு சத்தம் கிடையாது, ஒரு கலவரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அமைதியான போராட்டம் அப்படின்றது யாருக்காக எடுத்தாங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோம் இல்லையா, உழவர் திருநாளாக இருக்கக்கூடிய அந்த மாடுகளுக்காக எடுத்தது. ஏன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்று. அரசாங்கம் வந்து அதை தடை பண்ணி ஒரு சட்டம் விதிக்கிறாங்க. பட் நம்ம மக்களினுடைய கூட்டு முயற்சி அதனால் கிடைத்த வெற்றி என்னென்னா ஜல்லிக்கட்டுன்றது மறுபடியும் சட்டமாக்கப்பட்டது. என்றைக்கு அப்படின்னா ஜனவரி 23, 2017 16ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் போராட்டம் நடத்தினாங்க. 4 நாட்கள் நாங்களும் அதில் இருந்தோம். நான் பசங்க சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கலந்துக்கிட்டோம். ஆச்சரியமாக இருந்தது. உலகத்தில் எந்த ஒரு போராட்டமே கலவரம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் நடந்ததே கிடையாது. பட் இதில் அவ்வளோ செல்ஃபோனில் இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வெளிச்சம் தான் இந்த சட்டத்தை வெளிச்சமாக்கி கொண்டு வந்தது. அந்தளவுக்கு இந்த மாடுகள் மேலே மக்களினுடைய பிரியம் அப்படி இருக்குது. நம்ம குழந்தையாக பிறந்து ஒரு 1.5 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் தான் தாய் மடியில் நம்ம பால் அருந்தி நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமே நமக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது பசுமாடு, மாடுகள் தான். அது தன்னுடைய ரத்தத்தையே பாலாக மாற்றி நமக்கு கொடுத்து அதுவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ விவசாயத்தில் மாடுகளினுடைய பங்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 99% மாடுகளினுடைய பங்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்யக்கூடிய விவசாயிகளுக்குமே நம்ம வந்து பெரிய லெவலில் நன்றி சொல்லணும். ஒரு புராண கதைகள் ஒன்று உண்டு. இந்த புராண கதை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது, அது உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியாது. மாட்டுக்கும் நீதி வழங்கினான் மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில. மனுநீதி சோழன் அப்படின்ற ஒரு மன்னன் இருக்கார். பட் அந்த மன்னன் பேர் வேறு. ஆனால் மனுநீதின்றது இதுக்கு அப்புறமா இப்போ அவர் கொடுக்க போகிற தீர்ப்புக்கு அப்புறமா வந்த பேர். ஒரு சோழ மன்னன் வந்து ஒரு நாட்டை வந்து அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மன்னனுடைய பையன் தேர் எடுத்துகிட்டு ஊர்வலம் போகிறாரு. ஊரை சுற்றி வரும்போது ஒரு மாட்டினுடைய கன்று அவர் போகிற தேருக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. இவர் போன போது அந்த தேர் ஏறி இறங்கினதில் அந்த கன்று வந்து உயிரிழந்துட்டு. உடனடியாக இந்த மாடு என்ன பண்ணுதுன்னா அந்த மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஊரில் ஒரு மணி வச்சுருப்பாங்க. அந்த மணி வந்து எதுக்குன்னா யாருக்காவது ஒரு பிரச்சனை எனக்கு நீதி வேணும்னா அந்த மணியை அடித்தோம்னா நீதி கொடுப்பாங்க. மன்னன் வந்து விசாரித்து நீதி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாடு என்ன பண்ணுதுன்னா அந்த மணியை போய் அடிக்குது. அப்போ இதை கேள்விப்பட்ட அரசன் வந்து உடனடியாக என்ன பண்ணுறாரு, அங்கே வராங்க, பார்க்காங்க, பேசி விசாரிக்கும் போது
கேள்விப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாடினுடைய கன்றுக்குட்டி உங்கள் பையன் போன தேரில் மாட்டி இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அந்த மண் நீதி கொடுக்காரு. மாடாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் ஒன்று தான், இரண்டுக்கும் ஒப்பான உயிர் தான், மாடும் மனுஷனும் ஈக்குவல் தான் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு தீர்ப்பு கொடுக்காங்க. அந்த கன்று எப்படி இறந்ததோ அதே போல் என்னுடைய பையன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. இது உண்மையாகவே இந்த சம்பவம் நடந்திருக்கான்றது நமக்கு தெரியாது. பட் புராணங்களில் இருக்குது, படிச்சிருக்கேன். இந்த ஸ்டோரியாகவே நான் 2-3 இடத்துல படிச்சிருக்கேன். அப்போ அந்த மன்னன் அவருடைய சொந்த பையனையே அந்த கன்று இறந்தது போலவே தேருக்குள்ளே மாட்டை வச்சு உயிர் பலி கொடுக்குறாரு இந்த மாட்டுக்காக. அதுக்கப்புறம் தான் அந்த மன்னனுக்கு பேர் வந்தது, மாட்டுக்கும் நீதி கொடுத்தான் மனுநீதி வேலைன்னு சொல்லிட்டு ஒரு மனுநீதி சொல்லணும்னு சொல்லி ஒரு பழமொழியாகவே அது உருவானது. இப்போ இந்த மாடு இருக்கிற இடத்துல வேறு எந்த மிருகம் இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு புராணங்களில் இது வந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் மக்கள் வந்து மாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அது ஒரு புராணமாகவே மாறி இருக்குது. ஒரு மிகப்பெரிய அது உண்மை சம்பவமாக இல்லை புராண கதைகளாக என்னன்றது நமக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம பேசுகிற மாதிரி அது மாறி இருக்கு இல்லையா? அப்போ மாடுகளுக்கு மேலே மக்கள் வச்சுருக்கக்கூடிய மரியாதை அந்த மாதிரி. மாட்டுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லி திருக்குறள் ஒரு வார்த்தை இருக்குது. என்றால் பசு அப்படின்னு சொல்லுவாங்க. என்றால் கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நாள், ஒரு மிக சிறப்பான நாள் தான். இப்போ சம்மந்தம் இல்லாமல் இதை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு திருவிழா, ஒரு விழா காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம வந்து ஒரு கோவில் திருவிழா அப்படின்னா அந்த கோவிலுக்கு நம்ம குடும்பத்தோடு போகிறோம், குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகிறோம். அந்த குழந்தைகள் கேட்கும்போது சொல்லுவோம், அப்பா இது என்ன சாமி அப்படின்னா அந்த சாமியை பற்றி சொல்லுவோம். நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோன்னா சர்ச்சில் இது என்ன சர்ச்சு, எதுக்காக நம்ம இங்கே வரோன்னா அதை பற்றி சொல்லுவோம். நான் ஒரு இஸ்லாமிய மதத்தானாக இருந்தால் நான் வந்து மாஸ்க்கு போகும்போது அதை பற்றி நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய கலாச்சாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழ். உலகத்திலே தொன்மையான மொழி, முதன்மையான மொழினா அது தமிழ் அப்படின்றாங்க. இதுதான் வரலாற்று உண்மை. எதுவுமே நம்ம வாயால் சும்மா கூறிட முடியாது. வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய உண்மை இதுதான். டோட்டலாக வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 6500 மொழிகள் இருக்குது. 3000 இன மக்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி 3000 இன மக்களில் ஆசிய கண்டத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2500 மொழிகள் இருக்குது. அந்த 6500 மொழிகளுக்குமே தலைமையான மொழி என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழ் தான். இன்றைக்கி உலகத்தில் ஏதாவது ஒரு மிருகத்துக்கு பண்டிகை கொண்டாடி பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு விலங்குக்கு? கிடையாது. ஆனால் உலகத்திலே தொன்மையான மொழி தமிழ் மொழி. அந்த தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பண்டிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உழவர் திருநாள். அப்போ இதிலே புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்னன்றது. தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருத்தருமே நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நம்ம நிறுவனத்தினுடைய ஒரு சில அப்டேட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறேன். நன்றி.